அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு ஜென்ஸோட ஜாதகம் தான். செவிலியர்னு சொல்லக்கூடிய நர்சிங் படிச்சுட்டு வந்து இப்போ ஒரு 4 வருடமா வேலை இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார். இவரோட வேலை அமைப்புகளெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கே முடியாதுங்க. ஏன்னா சுபத்துவமான கிரகங்கள் அந்த அடிப்படையில் தான் வந்து கண்ணு வேகமாக போகும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேய்பிரை பிரதமை திதியில் பிறந்த பையன். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து அதிக சுபத்துவம், உச்சன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறாரு. குரு உச்சனானா கூட எந்த கிரகத்துக்கூடயும் அவர் வந்து தொடர்பில் இல்லை. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா நேரடியான தொடர்புகள் எதுலையும் இல்லை. டிகிரி அமைப்பு வந்து இந்த ஜாதகத்துக்கு போட சொல்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பையனுக்கு புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகன். புதனுடைய தொழில்களான கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இது ரீதியான தொழில்கள் தான் வந்து அமைஞ்சிருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ராகு தசை நடந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு படிக்கிற வயசுல குரு திசை, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குரு திசை தான் நடந்திருக்குது. 3க்கும் 12க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம், ஆனால் சுபத்துவமாக இருக்கிறார், உச்சனாக இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தொழிலை வந்து நான் கண்டுபிடிக்கல, அவர் தான் சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாய் பௌர்ணமி சந்திரனோட நேரடி பார்வையில் செவ்வாய் இருக்கிறாரு. இது 2ஆம் நிலை சுபத்துவம் அப்படிதான் வரும். பௌர்ணமி சந்திரனோட நேரடி பார்வையில் செவ்வாய் இருக்கிறாரு. நண்பரோட இணைவில் நண்பரோட அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சனி பார்க்கக்கூடாதுங்க. சனி பார்த்துட்டாலே வந்து அங்கே நர்சிங்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ சனி பார்க்கலைன்னா மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளுக்குள்ள போகும். செவ்வாய் கொஞ்சம் பழுது பட்டுட்டாலே வந்து இது மருத்துவரில் இருந்து கொஞ்சம் கீழ்நிலை அமைப்புகள் அப்படி இறங்கி வரும்ல, அந்த அமைப்பில் வந்து செவிலியர் அதில் இருக்கிறாரு. சதயம் 2ஆம் பாதத்தில் இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலங்கள் ஜென்ம சனி படாத பாடு படுத்தி எடுத்திருக்கோம். நிம்மதியான நிலைமை இல்லாமல் இருந்திருக்கும். தசாபுத்தி அடிப்படையில் குரு திசையில் சூரிய புத்திங்க. சூரியன் வந்து அட்டமாதிபதி, அட்டமஸ்தானத்தில் பாவத்துவமாக ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோட இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த விதத்திலையும் அவர் நல்லது செய்ய முடியாத அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ கரண்டில் அவருக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு திசையில் சந்திர புத்தி வரும். சந்திர புத்தியும் பார்த்தீங்கன்னா குரு திசையில சந்திர புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்குது. செவ்வாய் சனியால எரிச்சல் அடைந்த பாவத்துவ செவ்வாயுடைய பார்வையிலே இருக்கிறார். இப்படிலாம் பார்க்கும்போது சந்திர புத்தி அடுத்து வர்ற செவ்வாய் புத்தின்னு அடுத்தடுத்து வந்து பெரிய விசேஷமா இல்லை, ஒரு நல்ல பதில் சொல்ற மாதிரி இல்லைன்னு தான் ஓப்பனா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் குரு திசையில ராகு புத்தி தான் பார்த்தீங்கன்னா சனியுடைய 13 டிகிரி நெருக்கத்துல தான் இருக்கிறார். இருந்தால் கூட அவர் ராஜயோகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு. லக்னாதிபதியோட தனாதிபதியோட இணைவில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். என்ன இருந்தாலும் சனி அவர் 6ஆம் வீட்டில் வீடு கொடுத்த புதன் உச்சனா இருக்கிறாரு. சனி மாதிரி பாவ கிரகங்கள் 6ல் மறைகிறது நல்லது. 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. வீடு கொடுத்த புதன் உச்சனா இருக்கிறாரு. லக்னத்தை உச்ச குரு பார்க்கிறாரு. இந்த அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில போராடி வெற்றி பெற்றுவார். அப்படி ஒன்றும் வந்து பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. சனி திசை எப்படி இருக்குன்னு கேட்டார். ராகு புத்தியில் ஒரு பவுண்டேஷன் கண்டிப்பாக போட்டு கொடுக்கும். குரு திசை ராகு புத்தியில் ஒரு பவுண்டேஷன் போட்டு கொடுக்கும். சனி தசை நல்லாவே இருக்கும். ராசி அதிபதியாக வரக்கூடியவர், லக்னாதிபதியாக வரக்கூடியவர், ராகுவுடன் 13 டிகிரி இணைஞ்சிருக்கிறது கொஞ்சம் வலு கம்மி தான். எங்க 10,000 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 1000 ரூபா எடுத்துக்கணும், 1 லட்ச ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 20,000 ரூபா எடுத்துக்கணும், 80,000 இந்த மாதிரி வந்து கொடுக்கறதுல கொஞ்சம் குறைச்சிக்கணுமோ ஒழிய அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் செஞ்சிடாதுங்க. என்ன இருந்தாலும் லக்னத்தை வந்து உச்ச குரு டிகிரி அமைப்புலாம் போடுறதுனால அதிலேயே பார்த்துக்கோங்க. டிகிரி நெருக்கத்தில் வந்து அவர் பார்ப்பார். ஒரு 8 டிகிரி நெருக்கத்தில் லக்ன முனையோட பார்ப்பார். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி வர்ற வரைக்கும் கிடைச்ச வேலையில் இருங்கங்க. கொஞ்சம் நல்லா இல்லை, கிடைச்ச வேலையில் அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ராகு புத்தி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்கும். சனி திசையிலலாம் வந்து உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கெட்டு போயிட மாட்டீங்க. பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னாதிபதி லக்னத்தை உச்ச குரு பார்க்குறாரு. லக்னாதிபதி உச்சனோட வீட்டில் நட்பு வீட்டில் 6ஆம் வீட்டில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நல்ல அமைப்பு, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய.